सदाशिवसमारम्भां दक्षिणामूर्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. 15 முறை அழிக்கப்பட்டும் மீண்டும் எழுந்த ஒரே சிவாலயம் எது தெரியுமா? அதுதான் 12 ஜோதிர்லிங்கங்களின் முதலாவதான சோம்நாத் ஜோதிர்லிங்கம். சோம்நாத் ஜோதிர்லிங்கத்தின் அரிய தகவல்களை இக்காணொளியில் நாம் காண்போம். தட்ச பிரஜாபதியின் 27 பெண்களை சந்திரன் மணந்தான். 27 மனைவிமார்களில் ரோகிணி மீது மட்டுமே சந்திரன் மிக அன்பு செலுத்தினான். எனவே வருத்தமுட்ட மற்ற பெண்கள் தட்ச பிரஜாபதியிடம் முறையிட்டனர். அதனால் கோபம் கொண்ட தட்ச பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் அளித்தான். தட்ச பிரஜாதிபதியின் சாபத்தால் சந்திரன் தனது ஒளியை இழந்தான். சந்திரன் சிவனை தலத்தில் கடுமையாக தவம் செய்து வழிபட்டதால் அவன் மீண்டும் தன் ஒளியை பெற்றான். சோமன் என்பது சந்திரன், நாத் என்பது இறைவன். சந்திரன் சிவனை வழிபட்டு இங்கு அருள் இத்தலம் சோம்நாத் என்று அழைக்கப்படுகிறது. குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் வெராவல் அருகே பிரபாஸ் பாட்டன் கடற்கரையின் அமைந்துள்ளது சோம்நாத் கோவில். கோவில் முன்புறத்தில் அம்பா ஸ்தம்பம் என்ற தூண் உள்ளது. அந்த தூணிலிருந்து தெற்கு துருவம் வரை இடையில் நிலப்பரப்பே இல்லை என்று கூறப்படுகிறது. இது பக்தி மட்டுமல்ல, இந்திய வரலாற்று பண்பாடு மற்றும் மீள் உருவாக்கத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. சந்திரனுக்கே ஒளிதந்தருள் நிலை, அழிக்கப்பட்டு மலியாத பக்தியின் சின்னம், கடற்கரையின் காலத்தை வென்று நிற்கும் சிவஜோதி. சோமநாதா, எங்கள் இருள் நீக்கி உன் அருளொளியில் வாழ வைத்திடு. ஹரஹர மகாதேவா.